We are going to learn about 10th science 8th lesson periodic classification of element. The first question, the number of periods and groups in the periodic tables. So number of periods and groups they asking. So number of periods 7 periods and 18 groups. Next one, the basis of modern periodic table. Modern periodic table வந்து எதை அடிப்படையாக வைத்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் ஆர்டர் வைஸ் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எலமெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், the groups contain the member of collagen family. ஸோ எந்த குரூப்பில் வந்து காலஜன் ஃபேமிலி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17வது குரூப்பில் 17th குரூப்பில் தான் காலஜன் ஃபேமிலி இருக்குது. டேஜ் இஸ் த ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட்டு மீன்ஸ் என்னது அப்படின்னா துருவினுடைய கெமிக்கல் ஃபார்முலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா Fe2O3.XH2O. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா துருவினுடைய வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் த ரோல் ஆஃப் ஏஎல். அலுமினோ ப்ராசஸில் வந்து ஏஎல்லோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லெவலில் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் த சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் வித் தின் லேயர். ஸோ ஓகேவா, இந்த மெட்டல் மேலே வந்து ஜிங்க் வந்து ஒரு தின் லேயரை வந்து கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்வனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் வித் தின் லேயர் ஆஃப் ஜிங்க் வந்து கால்வனைசேஷன். ஸோ 8th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் ஏ இன்னர் கேஸ் 2 எலக்ட்ரான் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல். இன்னர் கேஸ் அப்படின்றது வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னர் கேஸ் அவுட்டர் மோர் அப்படின்ட்டு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா ஹீலியத்துக்கு தான் இருக்கிறது. அடுத்து வந்து நியான் ஷோஸ் 0 எலக்ட்ரான் அஃபெக்ஷனிட்டி டியூ டு அப்படின்னா இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியான் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்களை பெற்றிருக்கிறது. ஓகேவா, எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமல்கம் உருவாகிறதுக்கு வந்து எந்த மெட்டல் வந்து முக்கியமாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மெர்க்குரின்றது தான் அமல்கம் உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா if the electronegativity difference between 2 bonded atoms in A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் வந்து 2 பாண்டனுக்கு இடையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகுல்ஸ் இஸ் கிரேட்டர் 1.7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அயானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அயானிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயானிக் அண்ட் கோவலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் வந்து இஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1.7 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அயானிக். ஒரு மூலக்கூறில் வந்து இரு பிணைப்புற்ற அணுக்கட்டுக்கு இடையுள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை வந்து 1.7க்கு மேல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அயானிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் வந்து இஸ் த லாங்கஸ்ட் பீரியட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள் அப்படின்னா 6th பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாங்கஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். 6th பீரியட் இஸ் ஏ லாங்கஸ்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து சரியா பெரிய லாங்கஸ்ட் பீரியட் வந்து எது மிக நீளமான தொடர்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 6th பீரியடு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 குளோரின் ஆட்டம்ஸ்
in chlorine 2 molecules is 1.98 Armstrong, then the radius of chlorine atom is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து radius of chlorine atom வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா is equal to 1.98 divided by 2 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குளோரினுடைய எண்ணெய் 2 குளோரினுக்கு தான் 1.98. அப்போ ஒரு குளோரினுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அது 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 0.99 ஆம்ஸ்ட்ராங் வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிடலாம். அடுத்த லெவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே among the given spaces a plus a minus and a the smallest ion in size வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் a ப்ளஸ் அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் அயனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் மற்றும் ஏ இவற்றின் மிகச்சிறிய உருவளவு கொண்டது வந்து நமக்கு ஏ ப்ளஸ் தான். ஏன்னா பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து என்ன பண்ணும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்து இந்த சயின்டிஸ்ட் ஹூ ப்ரப்போஸ்டு த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் லாவை வந்து யார் சொன்னது அப்படின்னா ஹென்ரி மோஸ்லே அப்படின்றவர் தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து உருவாக்கிய விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹென்ரி மோஸ்லே. அக்ராஸ் த பீரியட் அயானிக் ராடி ஓகே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அயானிக் ராடி வந்து தொடரில் வந்து என்னவாகும் அப்படின்னா குறைகிறது, டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டேஸ் ஆர் கால்டு த இன்னர் ட்ரான்ஸ்லேஷன் எலமெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னர் ட்ரான்ஸ்லேஷன் எலமெண்ட் டேஸ் எது வந்து என்னது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு அப்படின்றது இடைநிலை தனிமங்கள்னு சொல்லியிருக்காங்க. தி சீஃப் ஃபோர் ஆஃப் அலுமினியம் இஸ் வந்து பாக்சைட். தி சீஃப் ஃபோர் அலுமினியம் முக்கிய தாது, அலுமினியத்தின் முக்கிய தாது எது சொல்கிறாங்க அப்படின்னா பாக்சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. த கெமிக்கல் நேம் ஆஃப் வந்து ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட். கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். Fe2O3.XH2O இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கால்வனைசேஷன் அப்படின்னா முலாம் பூசுதலுக்கு வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னா கோட்டிங் வித் ஜிங்க் வந்து கோட்டிங் பண்ணுறதா முலாம் பூசுதலுக்கு பயன்படுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து துத்தநாக பூச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கால்சினேஷன் சொல்லியிருக்காங்க. ஹீட்டிங் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காற்றில்லா வறுத்தல், கால்சினேஷன் காற்றில்லாத வறுத்தல். அடுத்து இந்த ரேடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரேடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையத்தை நம்ம சொன்னோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இது வந்து அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் வந்து அலுமினோ வெப்ப ஒடுக்க வினையில் வந்து நமக்கு என்னது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நடக்கிறது. அடுத்து டெண்டல் ஃபில்லிங்க்கு வந்து நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் டின் அமிழ்கம், சில்வர் டின்னும் ரசக்கலவையும் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெண்டல் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். குரூப் 18 எலமெண்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து நோபல் கேசஸ்ன்னு சொல்லுவோம். மந்த வாயுக்கள் 18வது தொகுதியில் உள்ள தனிமங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரூ ஆர் மோஸ்ட்லி பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படின்றது தவறு. சரியா? மோஸ்ட்லி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் வந்து அட்டாமிக் நம்பர் ஆர்டர் வைஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அயனிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் அக்ராஸ் த பீரியட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அயனிக் ரேடி வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அயனிக் ரேடி வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். சரி, அயனிக் ரேடி வந்து குறையும். ஸோ தட் இஸ் வந்து டிகிரீஸ்ன்னு சொல்லி போடுறோம். அடுத்த லெவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் கெனாட் பி கால்ட் இஸ் ஓர், தட் இஸ் கரெக்ட், ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? தேர்ட் ஒன்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஒன் வந்து எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ட்ரூத்தும். அடுத்து அலுமினியம் wire are used as electric cables due to their silvery white color. So that is false. Aluminum wires is used electric cables due to the conductivity. அது வந்து எலக்ட்ரானை வந்து நன்காக கடத்துறதுனால தான் நம்ம அலுமினியத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மின்சார கம்பிகள் வந்து உருவாக்க பயன்படுகின்றது. அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளி
போன்ற நிறமைன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை, அது ஈஸியாக வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கடத்துறதுனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆன் அலை இஸ் ஏ ஹெட்ரோஜெனஸ் மிக்சர் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாய்ஸ் அப்படின்றது வந்து ஹெட்ரோஜெனஸ் மிக்சர்னு சொல்லியிருக்காங்க. உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இது வந்து ஹோமோஜீனஸ் கலவை. ஆன் அலாய்ஸ் இஸ் ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசசன் அண்ட் ரீசனில் வந்து த நேச்சர் ஆஃப் பாண்ட் இன் கச்எஃப் மாலிகூல்ஸ் இஸ் அயான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தி எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கச் அண்ட் எஃப்ஓ இஸ் 1.9 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்டு. ஓகேவா, ஆர் எக்ஸ்பிளைன் ஏஆர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏவுக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடிப்பதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அசசன் வந்து மெக்னீசியம் யூஸ்டு டு ப்ரொடக்ட் ஸ்டீல் ஃப்ரம் ரஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெக்னீசியம் இரும்பை விட வினைபுரியும் தன்மை மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, மெக்னீசியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயான்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்டு. ஆர் இஸ் எக்ஸ்பிளைன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேர்டு ஒன்று வந்து சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகின்றது. காரணம் வந்து தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ uncleaned copper vessel is covered with green color layer. Copper is not attracted by alkaline சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்டு. ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன். யார் வந்து எனது ஏவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கல, அது வேறு ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க.